அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று 3 கிராம்புகளை இப்படி எரித்து பாருங்கள். ₹1 கூட கடன் இருக்காது. நீங்கள் வேண்டாம் என்றாலும் பணம் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல கடன் தொல்லை நீங்கவும் பணவரவு அதிகரிக்கவும் நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரீகம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீகம் மிக மிக எளிமையானது. அதே நேரத்தில் ஆற்றல் மிகுந்த ஒரு மெத்தட் இது. சோ அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தாந்திரீகத்தை செய்தாலே போதும், அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த சுலபமான தாந்திரீகத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பணவரவை பல மடங்கு அதிகரித்து கடனை முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய இந்த தாந்திரீகத்தை எப்படி செய்யணும்னு ஒரு லைவ் டெமோவா இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரீகத்தை நீங்க செய்யலாம். தமிழ் அல்லது இங்கிலீஷ்னு 2 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதத்தின் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தாந்திரீகத்தை நீங்க செய்தாலே போதும். இப்ப இங்கிலீஷ் மாதத்தை நீங்க கணக்கில் எடுக்கிறீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல ஒரு செவ்வாய்க்கிழமை, மார்ச்ல ஒரு செவ்வாய், ஏப்ரலில் ஒரு செவ்வாய்னு இது போல நீங்க எடுத்துக்கோங்க. தமிழ் மாதத்துல கணக்கு எடுக்கிறவங்க இது மாசி மாதம். சோ நீங்க மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசின்னு இது போல நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தாந்திரீகத்தை நாம் செய்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் ருணகாரகன், நிலக்காரகன் அழைக்கப்படக்கூடியவர். ருணம்ன்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள். பொதுவாகவே நம்முடைய கடன்கள் அனைத்தும் விரைவாக தீரணும், புதிய கடன்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக தேவை. நம்ம சேனல்ல கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான மைத்ரேய முகூர்த்தங்களை பற்றியும் நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் கூட பார்த்தோம்னா செவ்வாய் பகவானை அடிப்படையாக வைத்து வருவது தாங்க. சோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தாந்திரீகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இந்த தாந்திரீகத்தை செய்வதற்கு ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். வீடு மற்றும் வியாபார ஸ்தலங்கள், அதாவது நீங்க சொந்தமா கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் செய்றீங்கன்னா அந்த இடத்திலும் இந்த தாந்திரீகத்தை நீங்க செய்யலாம். அல்லது உங்களுடைய வீட்டிலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் அந்த நாட்களில் மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு உறுப்பினர்கள் கிட்ட சொல்லி இந்த தாந்திரீகத்தை நீங்க செய்ய சொல்லலாம். அசைவம் சாப்பிட்டதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்க செய்யக்கூடாதுங்க. சோ இந்த டெக்னிக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நான்வெஜ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த தாந்திரீகத்தை நீங்க செய்யலாம். இதை தாண்டி ஏதாவது சிறப்பான நேரங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது இன்னும் உச்சக்கட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரை நேரம் எப்பன்னு பார்த்தோம்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல்
9 மணி வரை. இந்த 3 நேரங்களில் எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எல்லா செவ்வாய்க்கிழமைகளுக்கும் இப்ப நம்ம பார்த்த நேரம் தாங்க செவ்வாய் ஹோரை நேரம். சோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியறவங்க இந்த டைமிங்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றவர்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக தேவைப்படும் பொருள் 3 கிராம்புகள். முனை உடையாமல் இருக்கக்கூடிய 3 கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில புதியதாக நீங்க வாங்கிக்கோங்க. உடைந்து போன கிராம்புகளை பயன்படுத்த கூடாதுங்க. முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. இரண்டாவதாக 1 ஸ்பூன் அளவிற்கு பசு நெய். ஒரு சின்ன ஸ்பூன் அளவிற்கு நீங்க நெய் எடுத்துக்கிட்டாலே போதும். தூய்மையான பசு நெய் கிடைக்காதவங்க கடைகள்ல கொஞ்சம் பிராண்டடான நெய்யாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுல கொஞ்சமாவது பசு நெய் கலந்திருக்கும். இப்ப வீட்லயே நிறைய பேர் வெண்ணெய் வாங்கி நெய் தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த நெய்யையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு அகல் விளக்கு, அதை வைப்பதற்கு ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணம் நீங்க எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு கற்பூரம் நமக்கு தேவை. நீங்க பயன்படுத்தும் அந்த அகல் விளக்கு பார்த்தோம்னா புதியதாகத்தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தின அகலையே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மெத்தடுக்காக மட்டும் ஒரு புதிய அகல் விளக்கை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ரெகுலரா இதே விளக்கை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. இந்த மெத்தடுக்கு நீங்க பயன்படுத்தின அகலை வேற எதற்காகவும் யூஸ் பண்ண கூடாதுங்க. வெறும் இந்த தாந்திரிகத்திற்காக மட்டுமே நீங்க பயன்படுத்தணும். இந்த அகல் விளக்கை நீங்க கழுவணும் அல்லது மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டின் எந்த ஒரு ரூம்ல வேணாலும் வச்சு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். குறிப்பாக வீட்டினுடைய வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில இந்த தாந்திரிகத்தை செய்வது இன்னமும் கூடுதல் பலன்களை கொடுக்கும். நார்த் ஆர் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இந்த தாந்திரிகத்தை செய்வது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி முடியாதவங்க நார்மலா எந்த ரூம்ல வேணாலும் வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப அந்த அகல் விளக்குல 1 ஸ்பூன் அளவிற்கு நீங்க நெய் விட்டாலே போதும். நிறைய நெய்யை நீங்க பயன்படுத்த கூடாதுங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவிற்கு நெய்யை நீங்க ஊற்றினாலே போதும். நெய் ஊற்றியதற்கு பிறகு 3 கிராம்புகளை அந்த நெய்க்கு மேல நீங்க வச்சிருங்க. 3 கிராம்புகளை நீங்க வச்சதற்கு பிறகு ஒரு கற்பூரத்தை எடுத்து அந்த கிராம்புக்கு மேல நீங்க வைக்கணும். ஒரே ஒரு கற்பூரத்தை நீங்க வச்சாலே போதும். அந்த அகல் விளக்கு குறிப்பிட்ட திசையை நோக்கி தான் எரியணும்னு கிடையாதுங்க. இப்ப அந்த கற்பூரத்தை நீங்க ஏத்தி விடுங்க. கற்பூரம் எரியும் நேரத்துல அந்த ஜோதியை நீங்க பார்த்துக்கிட்டே பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அந்த கற்பூரம் எரியும் வரை உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க செஞ்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் நிறையணும், பணம் குவியணும்னு ரிப்பீட்டடா இதே வார்த்தைகளை நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அந்த கற்பூரம் முழுமையாக எரியணும்னு கிடையாதுங்க. அதே போல அந்த கிராம்புகளும் எரிந்து சாம்பலாகணும்னு கிடையாதுங்க. எவ்வளவு நேரம் அந்த கற்பூரம் எரியுதோ அது வரைக்கும் எரிந்தாலே போதும். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அதை நீங்க ஆற விடுங்க. எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். அதற்கு பிறகு அந்த அகல் விளக்குல நெய் மீதம் இருந்தால் அதை நீங்க கிச்சன் சிங்க்ல அல்லது செடிகள் புதர்கள்னு மணல் சார்ந்த பகுதியில நீங்க ஊத்திடுங்க. அந்த 3 கிராம்புகளை குப்பையில நீங்க தூக்கி போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல செடிகள் இருந்தால் அதற்கு கீழேயும் நீங்க போடலாம். அதற்கு பிறகு அந்த அகல் விளக்கை நீங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. திரும்பவும் அடுத்த மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதே போல தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. எந்த மாதம் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்துவிடும். இந்த தாந்திரிகம் செஞ்ச ஒரே மாதத்தில் பணவரவில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. முழுமையான பலன்கள் விரைவாக கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.